வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. 10வது பக்கம். அத சதுர்விம்சதி தத்வ உற்பத்தி பிரகாரம் வக்ஷ்யாமஹ. பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. ஆச்சாரியர் அதிகாரி விசாரம், ஆத்ம விசாரம் இதையெல்லாம் கிரமமாக பண்ணின பிறகு இப்போது ஜகத் விசாரம் அல்லது பிரம்ம விசாரம் அப்படின்னு சொல்லலாம். ஜகத் விசாரம் அல்லது பிரம்ம விசாரம், ஜகத் காரண பிரம்ம விசாரம் பண்ணுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரம்ம விசாரம் ஜகத் விசாரம் சொன்னாலே சிருஷ்டியை பற்றி பேசணும். இப்போ சிருஷ்டிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. பிரம்மனோட லக்ஷணம் நேற்றுக்கு சொல்லியிருக்கேன், மாயையோட லக்ஷணமும் பார்த்துருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஜகத்துக்கு காரணம். இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் காரணம். நேரடியாக பிரம்மன் காரணம் இல்லை, மாயையும் தானாக சிருஷ்டி பண்ண முடியாது. ஆக பிரம்மன் நிர்விகாரமாக இருக்கிறதுனால பிரம்மனும் சிருஷ்டி பண்ணாது, மாயை ஜடமாக இருக்கிறதுனால மாயையும் சிருஷ்டி பண்ண முடியாது. ஆக பிரம்மனும் மாயையும் சேர்ந்து தான் ஜகத்துக்கு காரணம். ஆனால் பிரம்மன் நேரடியாக காரணம் இல்லை, மாயை மூலமாக தான் காரணம். ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா பிரம்மன் விவர்த்த உபாதான காரணம். இந்த சப்தமெல்லாம் புரியறது கொஞ்சம் கடினம்தான். விவர்த்த உபாதான காரணம். மாயா பரிணாமி உபாதான காரணம். மாயையில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் ஈஸ்வரன், அவர்தான் நிமித்த காரணம். இதெல்லாம் சேர்ந்து தான் ஜெகத்காரணம்னு சொல்லுவோம். இதை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருந்தால் தான் புரியும். ஆக பிரம்மன் மாறாத காரணம். மாறாத காரணம் இந்த அத்வைத சித்தாந்தப்படி பிரம்மன் மாறாத காரணம். அது ஒன்றும் மாறாது, அது நிர்விகார காரணம். அதனால் அதுக்கு பேர் விவர்த்த உபாதான காரணம்னு சொல்லுவோம். அப்புறம் மாயை என்னென்னா, மாயை தான் பரிணமிக்கிறது. பரிணமிக்கிறதுனா இவால்வ் ஆகிறது, இத்தனையும் இந்த ஜகத்தாக மாறுறது. ஆக மாயை தான் எல்லாம் இத்தனை வஸ்துக்களாகவும் ஆகியிருக்கு. ஆக அது பரிணாமி உபாதான காரணம் அப்படி சொல்லுவோம். பரிணாமி உபாதான காரணம். மாயை ஜடமாக இருக்கிறதுனால நேரடியாக சிருஷ்டி பண்ண முடியாது. பிரம்மன்கிட்ட இருந்து சக்தியை இரவல் வாங்கிக்கணும். அந்த இரவல் வாங்கிக்கிற அம்சம் இருக்கே, அதுதான் நிமித்த காரணம். நிமித்த காரணம்னா இன்டெலிஜென்ட் காஸ். இன்டெலிஜென்ஸ் காஸ் தமிழில் சொன்னால் அறிவு காரணம், சம்ஸ்கிருதத்தில் நிமித்த காரணம்னு சொல்லுவோம். உபாதான காரணத்தை இங்கிலீஷில் மெட்டீரியல் காசுன்னு சொல்லுவோம். தமிழில் அதுக்கு முதற்காரணம் அல்லது கச்சா பொருள், முதற்காரணம்னு சொல்கிறது. இப்போ குடம் பண்ணணும்னா குடத்தை பண்ணுற குயவனார் நிமித்த காரணம், ஏன்னா அவர் தான் புத்தியோடு பண்ணுறார். மண் உபாதான காரணம். அங்கே உபாதான காரணம் நிமித்த காரணம் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் இந்த சிருஷ்டியில் பெரிய சிருஷ்டி, இது விட இந்த பெரிய பிரபஞ்ச சிருஷ்டியில் இது பிரம்மன் மாயா ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம். எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சம் தூக்கத்தினால
இப்போ நம்ம தூங்குற போது சொப்ன பிரபஞ்சம் எப்படி உண்டாகிறதோ அப்படி ஈஸ்வரன் மாயாசக்தியினால் இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணுறார் அப்படிங்கிறது தான் பாடம். எப்படி ஒரு ஜீவாத்மா நித்ரையின் சகாயத்தினால எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிக்கிறானோ அப்படி பரமாத்மா மாயாசக்தியினால் இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறது பாடத்தில் அப்படி தான் படிக்கிறோம். இப்போ அதனால் இங்கே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார், பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. மாயையோட லக்ஷணம் பிரம்மனோட லக்ஷணம் பார்த்துட்டோம். அப்புறம் நேற்றுக்கு இன்னொன்று சொன்னேன், இதெல்லாம் இதில் இல்லை. இப்போ மாயையில் சுத்த சத்துவத்தில் தான் ஈஸ்வரன் வரார், சுத்த ரஜஸில் தான் ஜீவர்களெல்லாம் தோன்றுகிறார்கள், சுத்த தமஸிலிருந்து தான் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சமும் உண்டாகிறது. சூக்ஷ்ம பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சமும் உண்டாகிறது மாயையினுடைய சுத்த தமஸில். அதாவது தம பிரதானம், சத்வ பிரதானம் ப்ரீடாமினண்ட்டாக இருக்கிற சத்துவத்தில் தான் ஈஸ்வரன் வர்றார். ப்ரீடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ரஜஸில் தான் ஜீவர்களெல்லாம் வருகிறார்கள். எல்லாமே ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான். அனந்த கோட்டி ஜீவர்களும் எல்லாம் பிரதிபிம்ப சைத்தன்யங்கள் தான். இப்போ ஈஸ்வரன் வந்தாச்சு, ஜீவர்கள் வந்தாச்சு. ஆனால் அந்த ஜீவர்களுக்கு சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் வேணும். அதுக்கு மாயையோட தமப்பிரதான அம்சத்தில், தமப்பிரதானம்னு சொல்கிற போதே அதுலேயும் சத்வம் ரஜஸ்ஸு தமஸ்ஸு, தமஸில் தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமே வருது. மாயையோட தமப்பிரதானத்தில் இருக்கிற தமஸிலிருந்து தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமே வருது. ரஜஸில் தான், ரஜஸ்னாலேயும் சத்வத்தினாலேயும் தான் சூக்ஷ்ம பிரபஞ்சம் வருது. அதெல்லாம் இதில் வரும் கொஞ்சம். இருந்தாலும் நான் உங்களுக்கு முதலையே சொல்லிவிடுறேன். அதில் 3 இருக்குது, சத்வம் ரஜஸ்ஸு தமஸ் இருக்குது. தமப்பிரதானத்தில் சத்வம் ரஜஸ்ஸு தமஸ். இதை திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் பதியும். நான் சொல்கிறது சுலபமாக சொல்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை மனசில் வாங்கிட்டு திரும்ப திரும்ப பார்க்கணும். அதில் சாத்விக அம்சத்தில் இருந்து பஞ்ச ஞானேந்திரியங்களும் அந்தఃகரணமும் உண்டாகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டு போயிடுது. முதல்ல இந்த தமப்பிரதானத்தில் பஞ்சபூதங்கள் சிருஷ்டியாகிறது, பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் சிருஷ்டியாகிறது. ஆகாஷாதி பஞ்ச பூதங்கள் சிருஷ்டியாகிறது. ஆக பஞ்சபூதங்கள் சிருஷ்டியாகிறது. சத்வ பிரதானத்திலேயோ ரஜப்பிரதானத்திலேயோ பஞ்சபூதங்கள் சிருஷ்டியாகிறதில்லை. தமப்பிரதானத்தில் இருந்து தான் பஞ்சபூதங்கள், பஞ்ச மகாபூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள் சிருஷ்டியாகிறது. இந்த சூக்ஷ்ம பூதத்தில் ஒவ்வொரு பூதத்திலையும் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்குது. ஆகாசத்தில் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்குது, வாயுவில் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்குது, அக்னியில் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்குது, ஜலத்தில் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்குது, பிருத்திவியில் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்குது. இதில் சாத்விக அம்சத்தில் இருந்து, அது பாடத்திலே வரப்போகிறது, இதில் சாத்விக அம்சத்தில் இருந்து பஞ்ச ஞானேந்திரியங்களும் அந்தఃகரணமும் மனசு புத்தி சித்தம் அகங்காரமெல்லாம் அதுலேருந்து தான் வருது. சாத்விக அம்சத்திலேருந்து ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய சாத்விக அம்சத்தில் இருந்து பஞ்ச ஞானேந்திரியங்களும், அதுலேயும் கொஞ்சம் பிரிவெல்லாம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன், அது பாடம் படிக்கிற போது தெரியும். வியஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து பஞ்ச ஞானேந்திரியங்களும் சமஷ்டி சாத்விக அம்சம்னு சொல்லுவோம். அதை நான் அங்கே படிக்கிற போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆக ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியங்களும் அந்தఃகரணமும் உற்பத்தி ஆகியிருக்கு. ராஜசாம்சத்தில் இருந்து கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணனும் உண்டாகிறது. சுருக்கமாக சொன்னால் மனோமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷமும் பிராணமய கோஷமும் இதிலிருந்து தான் உண்டாகுது. ஆனால் ரஜஸில்
பிராணமய கோஷம் ரஜஸ்லேருந்து ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய ராஜசாம்சத்தில் இருந்து பஞ்ச கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணனும் உற்பத்தி ஆகிறது. இதெல்லாம் பஞ்சீகரணம் நடக்காமையே நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தாமசாம்சம் இருக்கே, ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சம் இருக்கே, அந்த தாமசாம்சத்தில் தான் பஞ்சீகரணம் நடக்கிறது. பஞ்சீகரணம் நடந்து, இந்த பஞ்சீகரணத்தை பற்றி அவரே சொல்ல போகிறார். அந்த தாமசாம்சத்தில் தான் ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சூக்ஷ்மமாக இருக்கிற ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய, ஆதின்னு சொன்னால் புரியுறதோ இல்லையோ, ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி, ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்ம அம்சத்தில் இருந்து தான் சூக்ஷ்மத்திலேருந்து தான் இதெல்லாம் உண்டாருது. ஸ்தூலம் ஆகணும்னா தாமசாம்சம் என்னாகிறதுன்னா பஞ்சீகரணம் தாமசாம்சத்தில் நடக்கிறது. இந்த சூக்ஷ்ம பூதங்களில் தாமசாம்சத்தில் தான் பஞ்சீகரணம் நடக்கிறது. சாத்விகாம்சத்தில் ஞானேந்திரியங்களும் அந்தఃகரணம் வந்துடுத்து, ராஜசாம்சத்தில் பஞ்ச பிராணனும் கர்மேந்திரியங்களும் வந்தாச்சு. தாமசாம்சம் ஒன்று தான் பாக்கி. அந்த தாமசாம்சத்தில் தான் பஞ்சீகரணம் நடக்கிறது. பஞ்சீகரணம் நடந்ததுக்கு பிறகு நாம் பார்க்குற இந்த விசிபிள் ஆகாஷாதி பஞ்சபூதங்கள், பார்க்கிற பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆயிற்று என்று இங்கே சொல்ல போகிறது. அதை நம்ம படிக்கலாம். ஏன்னா அது அவர் சுருக்கமாக சொல்கிறார். நான் அதை கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புரியறதுக்காக வேண்டி. அந்த சார்ட்லேயும் தெரியும். இது கைவல்ய நவநீதம் சொல்கிற போது இதை பற்றி விரிவாக சொன்னதுனால கொஞ்சம் கைவல்ய நவநீத பாட்டெலாம் இருக்கும் அந்த சார்ட்டில். கொஞ்சம் லைட்டாக இருக்கும், பட் எல்லாம் ஒன்று தான், விஷயங்கள் ஒன்று தான். இனிமே படிக்கலாம். ததஹ ஆகாஷஸ் சம்பூதஹ ஆகாஷாத்வாயுः வாயோஸ்தேஜः தேஜஸ ஆபः அத்யः பிருத்திவி ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்யே ஆகாஷஸ்ய சாத்விகாம்சாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் வாயோः சாத்விகாம்சாத் த்வகிந்திரியம் சம்பூதம் அக்னேः சாத்விகாம்சாத் சக்ஷுரிந்திரியம் சம்பூதம் ஜலஸ்ய சாத்விகாம்சாத் ரசனேந்திரியம் சம்பூதம் பிருத்திவ்யாः சாத்விகாம்சாத் घ्राणेन्द्रियं सम्भूतं एतेषां पञ्चतत्त्वानां समष्टिसात्विकांशात् मनोबुद्ध्यहङ्कार चित्त अन्तःकरणानि सम्भूतानि. இப்போ ஈஸ்வரனை பற்றியோ ஜீவனை பற்றியோ ஒன்றும் சொல்லலை இந்த இடத்துல. நான் தான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். மாயையோட சத்வ பிரதானத்தில் ஈஸ்வரன் வரார், ரஜப்பிரதானத்தில் ஜீவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த விஷயம் இந்த இடத்துல வரலை. ஆனால் நேரடியாக அவர் என்ன பண்ணுறார், மாயினுடைய தமப்பிரதானத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் உண்டாயிற்று சொல்லிவிடுறார். தாமசாம்சத்தில் இருந்து தமப்பிரதான மாயாசக்தியிலிருந்து பஞ்சபூதங்கள் உண்டாயிற்று. ததஹா, ததஹான்னா என்ன அர்த்தம், பிரம்ம மாயா சகித தத்துவத்தா. பிரம்ம மாயா கேவல மாயினாலேயும் இல்லை, கேவல பிரம்மனாலேயும் இல்லை, மாயா சகித பிரம்மணஹான்னு படிக்கணும். மாயா சகித பிரம்மணஹா. இது தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மன ஆகாஷஸ் சம்பூதா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மானந்த வல்லியில் இதுக்கு பிரமாணம் இருக்குது. ஆகையினால் அங்கே சொல்கிற போது மாயா சகித பிரம்மணஹா, மாயையோட கூடின பிரம்மனிடமிருந்து ஆகாசம் உண்டாயிற்று. சூக்ஷ்மம் ஞாபகம் வச்சுங்கோ, ஸ்தூலம் இல்லை.
கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்பேஸ் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஸ். சூக்ஷ்மத்திலேருந்து தான் ஸ்தூலம் வர்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ததா ஆகாஷம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோஸ்தேஜா, ஆகாசத்துலேருந்து வாயு வந்தது. இது கிரமசிருஷ்டின்னு பேர். ஒரே நேரத்தில் அத்தனையும் வரல. இது யுகபத் சிருஷ்டி கிடையாது. யுகபத் சிருஷ்டினா அட் அ டைமில் அத்தனையும் வரல, ஒரு ஆர்டர் இருக்குதுல. ஆக ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து தேஜஸ், தேஜஸ்னா அக்னி, தேஜஸ ஆபஹா, அக்னியிலிருந்து ஜலம், அத்ய பிருத்திவி, அதிலிருந்து பிருத்திவி, இந்த பூமி உண்டாயிற்று. எல்லாம் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள். அது என்ன சொல்கிறார்? ஏதேஷாம் பஞ்சதத்துவானாம், 5 தத்துவம் ஆகாஷாதி. ஏன்னா சதுர்விம்சதி தத்துவம் சொல்லியிருக்கார். அந்த சதுர்விம்சதி தத்துவத்தை நம்ம கணக்கு பண்ணணும். 24 தத்துவம். அப்போ பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம், அப்புறம் இந்த பஞ்ச தத்துவம். 5 2 7 ஆயிடுத்து. அப்புறம் கணக்கு பண்ணி சொல்கிறேன். நான் அதெல்லாம் கணக்கெல்லாம் இப்போ போடலை, கணக்கு பண்ணி அப்புறம் சொல்கிறேன். எங்கேயா கணக்கு தப்பிடுத்துனா என்ன பண்ணுறது? என்னால் கணக்கு பண்ணி அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இது மாறி மாறி வரும். இந்த தத்துவங்கள்லாம் ஒரு சாஸ்திரம் ஒரு மாதிரி சொல்கிறது. 25ங்கும், 24, 25, அப்புறம் 36 தத்துவங்கள். இந்த சைவ ஆகமங்கள்லாம் 96 தத்துவங்கள். இப்படி தத்துவங்கள்லாம் மாறும். அந்தந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் தத்துவங்கள்லாம் மாறும். அதனால் இது பெரும்பாலும் சாங்கிய தத்துவத்தோடு சேர்ந்து போகும். அந்த மாதிரி சிருஷ்டி விஷயம் வந்தாலே சாங்கிய தத்துவத்தோடு சேர்ந்து போகும். அதனால் நம்ம 24 தத்துவம், பிரம்ம தத்துவத்தை சேர்த்து புருஷ தத்துவத்தை சேர்த்து 25 சொல்கிற வழக்கம். ஏதேஷாம் பஞ்சதத்துவானாம், இந்த 5 தத்துவங்கள் மத்தியில் ஆகாசத்தோட சாத்விகாம்சத்தில் இருந்து, ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், ஆகாசத்தோட தமப்பிரதானத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள், தமப்பிரதானத்திலேருந்து உற்பத்தியான பஞ்சபூதங்களில் ஆகாசத்தோட சாத்விகாம்சத்திலிருந்து காதுங்கிற இந்திரியம், கேட்குற சக்திங்கிறது உற்பத்தியாச்சு. கேட்குற சக்தி உற்பத்தியாச்சு, காது உற்பத்தி ஆகலை, கேட்குற சக்தி உற்பத்தியாச்சு. ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் வாயோஹோ சாத்விகாம்சாத், வாயுவினுடைய சாத்விகாம்சத்திலிருந்து தோல் தொட்டு உணரும் சக்தி உண்டாயிற்று. அக்னியினுடைய சாத்விகாம்சத்திலிருந்து பார்க்கும் சக்தி உண்டாயிற்று. சக்ஷுரிந்திரியம் சம்பூதம், கண்ணில் வேலை செய்கிற இந்திரியம்னு அர்த்தம். கண்ணில் வேலை செய்கிற சக்தி, காதில் வேலை செய்கிற சக்தி. அதனால தான் ஸ்ரோத்ர இந்திரியம், ஸ்ரோத்திரத்தில் செயல்படுற இந்திரியம். ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம், தொகிந்திரியம் சம்பூதம். அக்னியினுடைய சாத்விகாம்சத்திலிருந்து சக்ஷுரிந்திரியம் சம்பூதம். ஜலஸ்ய சாத்விகாம்சாத், தண்ணீரினுடைய சாத்விகாம்சத்திலிருந்து சுவைக்கிற சக்தி உற்பத்தி ஆயிற்று, சம்பூதம். பிருத்திவியாக சாத்விகாம்சாத், மண்ணினுடைய சாத்விக அம்சத்தில் இருந்து எல்லாமே சூக்ஷ்மம். கிராணேந்திரியம், முகரக்கூடிய சக்தியானது உற்பத்தி ஆயிற்று. இதெல்லாம் வியஷ்டி சாத்விக அம்சம். பஞ்சபூதங்களுடைய வியஷ்டி, வியஷ்டினா தனித்தனியாக, ஆகாசத்திலிருந்து ஒரு இந்திரியம், வாயுவிலிருந்து ஒரு இந்திரியம், அக்னியிலிருந்து ஒரு இந்திரியம், ஜலத்திலிருந்து ஒரு இந்திரியம், பிருத்திவியிலிருந்து ஒரு இந்திரியம், அப்படி உண்டாச்சு. ஆனால் இது 5ம் சேர்ந்து ஏதேஷாம் பஞ்சதத்துவானாம் சமஷ்டி சாத்விகாம்சாத். இப்போ நீங்கள் முதல்ல என்ன போட்டுக்கணும்? வியஷ்டி சாத்விகாம்சத்தில் அதெல்லாம் வியஷ்டி சாத்விகாம்சம்னு போடலை, இதில் எழுதலை, நம்ம சேர்த்துக்கணும். வியஷ்டி சாத்விகாம்சாது பஞ்ச ஞானேந்திரியாணி சம்பூதானி. வியஷ்டி சாத்விகம்சத்திலிருந்து பஞ்ச ஞானேந்திரியங்கள் வந்தது ஆகாஷாதி பஞ்சபூதங்களில். இது சமஷ்டி சாத்விகாம்சத்திலேருந்து என்ன வந்ததுன்னா மனஹா புத்தி அகங்கார சித்த அந்தఃகரணானி சம்பூதானி. மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், அந்தःகரணம், இது 4ம் சேர்த்து அந்தःகரணம்னு சொல்கிறது உண்டு.
அந்தக்கரணத்தில் இந்த 4 இருக்குன்னு சொல்கிறது உண்டு. அந்தக்கரணம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கருவி. இந்த உள்ள எனக்கு, ஆத்மாவாகிய எனக்கு இது இன்ஸ்ட்ருமெண்ட். மனசு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், புத்தி. அதனால் இது கரணம்னு பேர். அந்தக்கரணம், உள்ளே இருக்கிற கரணங்கள். இப்போது அந்தக்கரணத்தில் ஏற்படுற விருத்திகள்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா இது 5ஆ 4ஆன்னு கேள்வி வரும். மனஹா புத்தி சித்தம் அகங்காரம் அந்தக்கரணம். அந்தக்கரணம் தனியான்னா ரெண்டும் சொல்லலாம். ஏன்னா எண்ணம், நேற்றுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இதில் எந்த கிளாஸில் சொன்னேன் ஞாபகம் இல்லை. ஆகாசம் மாதிரி சித்தம், அதில் வாயு மாதிரி எண்ணங்கள். அதனால் அது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. எப்படி இப்போ நம்ம ஒரு இதில் இருக்கோ, இப்போ இந்த புஸ்தகத்தில் இந்த பேப்பரில் எழுத்து இருக்குது, அது மாதிரி உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஆதாரமான ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் அந்தக்கரணம்னு சொல்கிறோம் அப்படியும் சொல்லலாம். ஏன்னா ஆகாசத்தினுடைய தமிழ் வேதாந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது. ஆகாசத்தினுடைய அம்சமாக உள்ளமும், வாயுவினுடைய அம்சமாக மனமும், அக்னியினுடைய அம்சமாக புத்தியும், ஜலத்தினுடைய அம்சமாக சித்தமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழில் புஸ்தகங்களில் இருக்குது. அதுலேயும் பஞ்சபூதங்களை சூக்ஷ்மமாக சொல்கிறதும் இருக்குது. ஆக மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் என்னென்னு அவரே விளக்கி சொல்ல போகிறார், நம்ம பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ளே இதெல்லாம் உண்டாயிற்று. அந்தக்கரணானி சம்பூதானி, இதெல்லாம் சமஷ்டி. ஏன்னா எல்லாத்தோடையும் கனெக்டடாக இருக்கு இல்லையா. வெஷ்டி சாத்விகாம்சத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதை சமஷ்டி சாத்விகாம்சம்னு சொல்லிவிட்டார். ஏன்னா கண்ணோடையும் காதோடையும் மூக்கோடையும் நாக்கோடையும் தோலோடையும் இதுதான் சம்பந்தப்பட்டிருக்கு. மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கருஷத்தின்னு கீதையில் படிக்கிறோம். ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் அயம் மனஹா, அயம்னு அங்கே போட்டிருக்கு. விஷயான் உபசேவத்தே, அயம் ஜீவாத்மா. ஆக விஷயான் உபசேவத்தே உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம். சரி, ஆக ஏதேஷாம் பஞ்சதத்துவானாம் சமஷ்டி சாத்விகாம்சாத் மனோபுத்தி அகங்கார சித்த அந்தக்கரணானி சம்பூதானி, அந்தக்கரணங்கள் உண்டாயிற்று. மனசு ஒரு கரணம், புத்தி ஒரு கரணம், சித்தம் ஒரு கரணம், ஆக அகங்காரம் இன்னொரு கரணம். எல்லாமே இந்த கரணங்களெல்லாம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் விளக்கம் சொல்கிறார். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மிகா புத்தி அஹங்கர்த்தா அஹங்காரஹ சிந்தன கர்த்ரு சித்தம். மனசோட லக்ஷணம் என்ன? மனசோட லக்ஷணம் சங்கல்ப விகல்பாத்மகம். சங்கல்பம்னு சொன்னால் ஒன்றை நான் செய்ய போகிறேன்னு தீர்மானம் பண்ணுறது, நான் பண்ண மாட்டேங்கிறது விகல்பம். இந்த இடத்துல அது அர்த்தம். இது பல விதமாக சொல்கிறது உண்டு. எப்போவுமே டயலமாவில் இருக்கிற தாட்ஸ் எல்லாம் மனசுன்னு சொல்லுவோம். நான் கதவை சரியாக பூட்டினேனா இல்லையா, என்ன நான் மாத்திரை போட்டுட்டேனா இல்லையா, சந்தேகம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சரியாக மாத்திரை போட்டுட்டேனா இல்லையா, அப்படி ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் தாட்டை மனஹான்னு சொல்லும். பண்ணினேனா இல்லையா, இது இப்படியா அப்படியா, கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமா, இதை தொடர்ந்து படிக்கலாமா வேண்டாமா, என்னெல்லாமோ ஒரு இதில் படிக்கிற வயசில் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா, பண்ணிண்டா குழந்தைய எப்படி, எல்லாம் இங்கே லிவ் பண்ணுறதா அமெரிக்காவுக்கு போகிறதா, என்னவோ மாற்றி மாற்றி இது பண்ணுறது அப்படியும் சொல்கிறது உண்டு. இன்னொன்று என்னென்னா, நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு இதை சொல்லணும்னா, தீர்மானம் பண்ணுறது புத்தின்னு சொல்கிறது, வேலை செய்கிறது மனசுன்னு சொல்கிறது. நான் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்படியும் அர்த்தம் இருக்குது அப்படியும் அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறேன். மனசுக்கு
இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா சங்கல்ப விகல்ப. இதை நான் பண்ணுவேன்னு முடிவெடுக்கிறது, இல்லாட்டி இதை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விற்பி. இதை நான் செய்வேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது, இல்லை இதை நான் செய்ய போகிறதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது, அது மனஸ். முக்கியமாக இது கர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. நிச்சயாத்மிகா புத்தி, இது மைக்கு தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறோம். நான் மனுஷன்தான், இது புஸ்தகம்தான் அப்படின்னு நிச்சயமாக இருக்கே, தீர்மானமாக இருக்குது. இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுறது? மனசு பண்ணலாம் பண்ண வேண்டாம் எப்படி வேணாலும் இருக்கும். அது ஒரு ஜபம் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறோம் மனசுக்கு, நீ ஜபம் பண்ணுன்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப நமசிவாய சொல்லிகிட்டே இருக்கு. அது மனசு. ஆர்டர் போடுறோம், புத்தி தான் என்ன பண்ணுறது, நீ பண்ணுங்கிறது. அது கரணமாக இருக்குது. அதான் சாஸ்திரத்தில் சொல்கிற போது புத்தியை கர்த்தாத்மானும் மனசை கரணாத்மானும் சொல்லுவோம். புத்தியை கர்த்தாத்மா, புத்தியோடு என்னை சேர்த்துருக்கிற போது நான் கர்த்தா, கர்த்தாத்மா. அகங்காரம் வேறு ஒன்று உட்கார்ந்துருக்கு, அது வேறு விஷயம். இருந்தாலும் புத்தியோட விஞ்ஞானமய கோஷத்தை கர்த்தாத்மாம்போம், மனோமய கோஷத்தை கரணாத்மா சொல்லுவோம், ஆனந்தமய கோஷத்தை போக்திராத்மான்னு சொல்லுவோம். ஆக இந்த பிராணமய கோஷமும் ஸ்தூல சரீரமும் காரியாத்மா, காரியாத்மா, கரணாத்மா, கர்த்தாத்மா, போக்திராத்மான்னு சொல்லி இப்படி பிரிக்கிறது உண்டு அதோட சேர்க்கிற போது. இப்போ சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா, மனசோட லக்ஷணம் இது. இந்த பர்டிகுலர் தாட்டுக்கு பேர் இது. மனசில் நான் பண்ண போகிறேன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இதுக்கு, இல்லாட்டி டயலமா, இந்த மாதிரி விற்த்திக்கெல்லாம் மனசுன்னு பேர். இன்னொரு பாஷையிலையும் சொல்லுவோம் சம்சயாத்மகம் மனஹா, எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறதுக்கே அந்த விற்த்திக்கே மனசுன்னு ஒரு பேர் உண்டு. ஆனால் இங்கே சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா, மனசோட லக்ஷணம் அது. நிச்சயாத்மிகா புத்தி, எந்த ஒரு விற்பி தெளிவான் தீர்மானமாக புரிஞ்சு வச்சுருக்கோ, அதெல்லாம் உலகத்தில் எல்லா பொருள்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஏர்போர்ட்லாம் பார்க்குறபோது தெரியும், போயிட்டே இருப்போம், இது ஒரிஜினல் பூவா இல்லை நேச்சுரலாக, இது ஆர்டிஃபிஷியலாக சந்தேகம் வந்துடும். ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலாக அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் மனசு போய் அதை பார்த்து தடவி பார்த்து தொட்டு பார்த்து அங்கே இருக்கிறவன்ட்டையும் விசாரிச்சு, இது என்னப்பா நேச்சுரலாக இருக்கா, இது ஆர்டிஃபிஷியலான, இல்லை இல்லை தினம் மாத்திரம் அப்படின்னா, ஓஹோ அப்போ என்ன தீர்மானம் ஆகிடுது? ஆமாம், இது நேச்சுரலாக பூத்துருக்கு. அப்போ தெரிஞ்சு போய்டுறது. அப்போ அது நிச்சயமாகிடுறது. சந்தேகம் வர்றது, அப்புறம் நிச்சயமாகிடுது. இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வந்துன்னு போயிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். இது புரிஞ்சுதா புரியலையான்னா, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மிகா புத்தி புரிஞ்சுதான்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், மனசு தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு தோணும். ஆஹா, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மிகா புத்தி, எல்லாம் வஸ்துக்களை தீர்மானமாக தெரிஞ்சுக்கிறது. இது தென்னை மரம் தான், இது வாழை மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது வாழை மரம் மாதிரி இருக்குது, இது வாழை மரம் தானோ அப்படின்னா போகிறோம். அது மனஸ். தீர்மானம் பண்ணுற விஷயத்துலையும் அப்படி தான் இருக்குது. நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது, இல்லை நான் இதை பண்ணிக்க மாட்டேன், நீ சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் நினைக்கிறது தான் பண்ணிப்பேன், அதே தான். நிச்சயாத்மிகா புத்தி, அது ஒரு விருத்தி, மனசில் இருக்கிற அந்தःகரணத்தில் இருக்கிற பர்டிகுலர் விருத்தியை அப்படி சொல்கிறோம். அகங்கர்த்தா அகங்காரஹா, அகங்கர்த்தான்னா நான் இதை செய்கிறேன், அதை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் விஞ்ஞானமய கோஷத்தில் தான் போடுவோம். அகங்கர்த்தா அகங்காரஹா, இண்டிவிஜுவாலிட்டி, நான் இருக்கே. எல்லாத்துக்கும் அவள் பயோடேட்டாவெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறது இதுதான். ஒருத்தருக்கும் என்னோடய பயோடேட்டாவை கேட்குறேடா கொஞ்சம், நான் யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஆசையாக சொல்லணும்னு நினைக்கிறோமே, இதுதான் அகங்காரஹா, இதுதான் நான் சொல்லி இருக்கிறது. இது ஒரு விருத்தி, அகம் விருத்தி, அதான் அகங்காரஹா. நான் அதை பண்ணினேன், இதை பண்ணின்னு இருக்கேன், இதெல்லாம் பண்ண போகிறேன்
எல்லாத்துக்கும் இந்த விற்பி இல்லைன்னு சொன்னால் மற்ற விற்த்தியெல்லாம் ரிஜிஸ்டரே ஆகாது. இந்த விற்பி ரொம்ப முக்கியம். இந்த நான்கிறது ஒன்று அண்டர் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது பேச வந்தால் நான்னு சொல்கிறோம், நான் அதை செஞ்சேன் அப்படின்னு அப்போ தான் வரும். எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி வராது. எப்போ அது தேவையோ அப்போது திடீர்னு வரும். என்ன ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன ப்ரைஸ் பண்ணினா, என்ன ஹர்ட் பண்ணிட்டான், என்னை புகழ்ந்து பேசினா, என்னை இகழ்ந்து பேசினா, என் மனசை புண்படுத்தி விட்டான் அப்படிங்கிற போது இந்த நான் இல்லாமல் மனசு எங்கே இருக்குது? இந்த நான் தானே எல்லாம் சேர்ந்து காரியம் பண்ணுறது. அந்த நான்கிற எண்ணம் எப்பவுமே இருக்குது. அகம் விற்பி. இப்போ சிந்தன கர்த்திரு சித்தம். எல்லாம் பழைய கதையெல்லாம் கேட்குறது. எங்கள் காலத்துல எல்லாம் 13 ரூபா விற்றுது பவுன்னா. என்னது வயத்தறிச்சில் கிடப்புறே பார்ப்பா. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இவருக்கு மெமரி நிறைய இருக்குது. இப்போ நமக்கும் இதை சொன்னால் கீதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறோம். ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பரிசனம் ச அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். அதுதான் சிந்தன கர்த்திரு, மெமரி பார்ட். அதெல்லாம் உள்ளுக்குள்ளே எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகி வச்சுருக்கு. எல்லாம் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு. எது ஸ்டோர் ஆகணுமோ அது ஆகிருந்தால் நல்லது. அனாவசியமானதெல்லாம் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு. அதெல்லாம் வர்ணனை பண்ணணுமா? அவங்கவுங்க எழுத சொன்னால் புஸ்தகமாக எழுதுவேன். தனியாக எல்லோரும் ஆளுக்கு ஒரு புஸ்தகம் எழுதுங்கோ சொன்னால் எல்லோரும் அவங்கவுங்க கதை, சொந்த கதையே நிறைய இருக்குது. ஆகினால எல்லாம் வேண்டாம். சிந்தன கர்த்திரு சித்தம். அப்புறம் இதுக்கும் தேவதைகள்லாம் இருக்குது பாருங்க. மனசோ தேவதா சந்திரமாக புத்தேர் பிரம்மா அஹங்காரஸ்ய ருத்ரஹ சித்தஸ்ய வாசுதேவஹ. மனசோ தேவதா சந்திரமாக. மனசுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தானே அமாவாசை பௌர்ணமியை சொல்கிறோம். யாராவது மென்டல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, மைண்டெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன சொல்கிறோம்? அமாவாசை இன்றைக்கும் பௌர்ணமி இன்றைக்கும் கூடுறதுங்கிறோம். நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. சில பேருக்கு அது ஆளை பொறுத்து இருக்கு. சந்திரமா மே மனசி ஸ்ருதா சந்திரமா மனசோ ஜாத்தா. ஆக பகவானோட மனசுலேருந்து சந்திரன் வந்ததுன்னு வேதம் சொல்கிறது. ஆக நம்ம மனசுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்குது. இது விஸ்வ மனசு. ஆக மனசோ தேவதா சந்திரமாக. புத்திக்கு தேவதை யாருன்னா மிஸ்டர் சரஸ்வதி, பிரம்மாஜி. பிரம்மதேவன்தான் இதுக்கு தேவதை. அகங்காரஸ்ய ருத்ரஹா ஈசானோ மே மன்யௌ ஸ்ருதஹ. ஆக அகங்காரஸ்ய ருத்ரஹா, ருத்ரன்தான் அகங்காரத்துக்கு தேவதை. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டோட்டல் சக்தின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு தேவத்தை ப்ளஸ் பண்ணின்னு இருக்கு. அப்புறம் சித்தஸ்ய வாசுதேவா, எல்லாத்தையும் காப்பாற்றி வைக்கிறார் மகாவிஷ்ணு. சித்தஸ்ய வாசுதேவா, புத்தி சிருஷ்டி பண்ணுறது பிரம்மா, இது எல்லாத்தையும் அழிக்கிறவர் ருத்ரஹா. இந்த அகங்காரத்தினால்தான் எல்லாமே இதாக இருக்குது. ஆஹா சித்தஸ்ய வாசுதேவா, வாசுதேவன் தான் இதுக்கு, மகாவிஷ்ணு தான் இதுக்கு தேவதை. ஆக இதோட அனுகிரகத்தினால்தான், சுருக்கமாக சொன்னால் நம்ம மனசில் எண்ணங்கள் விருத்திகளுக்கெல்லாம் அந்தந்த தேவதைகளோட அனுகிரகத்தினால்தான் அந்தந்த எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. எல்லாமே ஈஸ்வரனுடைய சமஷ்டி தேவதைகளுடைய அனுகிரகத்தோடு தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்த வரி படிப்போம். ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்யே ஆகாசஸ்ய ராஜசாம்சாத் வாகிந்திரியம் சம்பூதம் வாயோஹ ராஜசாம்சாத் பாணீந்திரியம் சம்பூதம் வன்ஹேஹ ராஜசாம்சாத் பாதேந்திரியம் சம்பூதம் ஜலஸ்ய ராஜசாம்சாத் குதேந்திரியம் சம்பூதம் பிருத்திவ்யா ராஜசாம்சாத்
உபஸ்சேந்திரியம் சம்பூதம் ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்தியே. ஏதேஷாம் பஞ்சதத்வானாம்னா ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் ஏற்கனவே சொன்னது. ததா ஆகாஷா சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோஸ்தேஜா முதல்ல பார்த்தது. இந்த பஞ்சதத்துவங்களுள் பஞ்சதத்வானாம் மத்தியே, இந்த 5 தத்துவங்களுள், மத்தியேனா உள்னு அர்த்தம், பஞ்சதத்வானாம் மத்தியே 5 தத்துவங்களுக்கிடையில் ஆகாஷஸ்ய ராஜசாம்சாத், ஆகாசத்தினுடைய ராஜசாம்சத்திலிருந்து வாக் இந்திரியம் சம்பூதம். இது கர்மேந்திரியம், ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம். வாக்குங்கிற இந்திரியம் அதிலிருந்து உற்பத்தி ஆச்சு, ராஜசாம்சத்திலிருந்து. ஆகாசத்தோட ராஜசாம்சத்திலிருந்து வாக்கு இந்திரியம் சம்பூதம். வாயுவினுடைய ராஜசாம்சத்திலிருந்து கைங்கிற, அதாவது கையில் பிடிச்சு எடுத்து வைக்கிற சக்தி, விரிக்கிற சக்தி, பொருளை எடுக்கிற சக்தி, அதெல்லாம் உண்டாயிற்று. வன்னேஹே ராஜசாம்சாத்து பாதேந்திரியம் சம்பூதம், நடக்கிற சக்தி உண்டாயிற்று. ஜலஸ்ய ராஜசாம்சாத் குதேந்திரியம் சம்பூதம், மலமூத்திர தியாகம் பண்ணுற சக்தி உண்டாயிற்று ஜலத்தினுடைய ராஜசாம்சத்திலிருந்து. பிருத்திவியினுடைய ராஜசாம்சத்திலிருந்து உபஸ்தேந்திரியம் சம்பூதம். ஆக ராஜசாம்சத்திலிருந்து வியஷ்டி ராஜசாம்சம்னு போட்டுக்கணும். இதில் நீங்கள் சமஷ்டி ராஜசாம்சம் சொல்லலை, நாம் சப்ளை பண்ணிக்கணும். ஏதேஷாம் சமஷ்டி ராஜசாம்சாத் பஞ்ச பிராணாக சம்பூதாக, சப்ளை பண்ணிக்கணும். பஞ்ச பிராணாக சம்பூதாக, பஞ்ச பிராணன்கள் உண்டாயிற்று அப்படி போட்டுக்கணும். சரி, இனி பாக்கி என்ன இருக்குன்னா தாமசாம்சம்தான் இருக்குது. அப்போ தானே நம்ம அவஸ்தைப்பட முடியும். இதெல்லாம் இப்போ சூக்ஷ்மமாகவே இருக்குது. இனி ஸ்தூல பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறது. ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் தாமசாம்சாத் பஞ்சீகிருத பஞ்சதத்வானி பவந்தி. ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் தாமசாம்சாத், இந்த ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சத்தில் இருந்து நம்ம என்ன படித்தோம்? தமப்பிரதானமான மாயையினுடைய தமப்பிரதான சக்தியிலிருந்து தான் பஞ்சபூதங்களே உண்டாயிட்ருக்கு. அதுவே பிரதானமாக தமஸ் தான். ஆனால் தமஸில் சத்வம், தமஸில் ரஜஸ்ஸு, தமஸில் தமஸு. இது தமஸில் தமஸ். அந்த தமஸில் தமஸ் என்னாச்சுன்னா, அதில் இந்த பஞ்சதத்வானாம் தாமசாம்சாத், இந்த ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சத்திலிருந்து பஞ்சீகிருத பஞ்ச தத்வானி பவந்தி. ஸ்தூல சரீரத்தை பற்றி படிக்கிற போது படித்தோம், பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம்னு. பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்ச மகாபூதங்களிலிருந்து உற்பத்தி ஆயிற்றுன்னு படித்தோம். இங்கே பஞ்சீகரணம் என்னன்னு இங்கே சொல்லப்படுறது, பஞ்சீகிருத பஞ்சதத்வானி பவந்தி. பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்ச தத்துவங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஸ்தூல ஆகாசம், ஸ்தூல வாயு, ஸ்தூல அக்னி, ஸ்தூல ஜலம், ஸ்தூல பிருத்திவி உண்டாயிற்று. பஞ்சீகரணம் எப்படின்னு விளக்கி சொல்கிறார் பாருங்க. பஞ்சீகரணம் கதமிதி சேத் ஏதேஷாம் பஞ்சமஹாபூதானாம் தாமசாம்சஸ்வரூபம் ஏகமேகம் பூதம் த்விதா விபஜ்ய ஏகமேகமர்த்தம் ப்ருதக் தூஷ்ணீம் வியவஸ்தாப்ய அபரமபரமர்த்தம் சதுர்தா விபஜ்ய ஸ்வார்த்தம் அந்யேஷு அர்த்தேஷு ஸ்வபாகசதுஷ்டய சம்யோஜனம் காரியம் ததா பஞ்சீகரணம் பவதி. பஞ்சீகரணம்
எவ்வாறு, எப்படி என்று கேட்டால் பஞ்சீகரணம் கதமிதி சேத், கதம்னா எப்படின்னு அர்த்தம். எப்படி பஞ்சீகரணம் நிகழ்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறேங்கிறார். நான் உங்களுக்கு முதல்ல ஒன்று சுருக்கமாக சொல்லிவிடுறேன். இதுக்கு வழக்கமாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. 5 பேர் சேர்ந்து ஒரு யாத்திரை போனான். இங்கேருந்து மதுரைக்கு போகிறான்னு வச்சுக்கலாமே. இங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. 5 பேர் போகிற போது 5 பேர்கிட்ட சொல்லிடுறோம், நீ உங்கள் வீட்டில் இருந்து தயிர்ஞ்சாதம் கொண்டா. 5 பேர் போகிறாங்க. நீ உன் வீட்டில் இருந்து சாம்பார் சாதம் கொண்டா. நீ உன் வீட்டில் இருந்து இந்த சாதம் கொண்டான்னு 5 சாதம் வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு சாதத்தையும் நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் புளியஞ்சாதம் கொண்டா, தயிர்ஞ்சாதம் கொண்டா, கதை சொல்லலாம், நிறைய நேரம் சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் 5 சாதம் கொண்டு வான்னு சொல்லிவிட்டோம். 5 சாதம் கொண்டு இங்கேருந்து போகிற வழியில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்கிறது, ஆத்ம பூஜையை பண்ணிவிட்டு அப்புறம் தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதா, சாப்பிட்டுட்டு தரிசனம் பண்ணுறதான்னா சரி பரவாயில்லை, அந்த க்யூவில் நிற்கிறதுக்கு நம்ம பேசாமல் சாப்பிட்டு விடலான்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ற போது என்ன சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறார், இந்த பார் நம்ம எல்லார் சாப்பாட்டையும் அவங்க சாப்பாட்டை பாதி பாதி அவங்கவுங்க வச்சுக்கணும், மற்ற பாதியை 4ஆக பிரிக்கணும். புரியுறதா? ஒருத்தர்கிட்டையும் ஒரு சாதம் இருக்குது, தயிர்ஞ்சாதத்தில் பாதியை பிரிக்கணும். பிரித்து என்ன பண்ணணும், பாதியை நீயே வச்சுக்கோ, பாதியை 4ஆக பிரி, இந்த 4ஆக பிரித்ததை 4 பேருக்கு கொடுத்துரும். இப்படி ஒருத்தரும் பண்ணுங்க. பண்ணினா என்ன ஆகும், எல்லார்ட்டையும் அவங்கவுங்க சாதம் பாதி இருக்கும், மற்றவங்க சாதத்தில் கால் பகுதி வந்துடும். அது எல்லாத்தையும் அது சேர்த்தெல்லாம் சாப்பிட வேண்டாம், நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, அது எப்படி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் இருக்கே, இதில் தாமசாம்சத்தில் பாதியை வச்சுக்கணும். ஆகாசம் பாதியை வச்சுண்டு மற்ற பாதியை அரைக்காலாக 4ஆக பிரிச்சுடணும். இப்படி ஒரு பூதமும், வாயுலையும் இப்படி தான், அக்னிலையும் ஜலத்துலேயும் பிருத்திவிலையும் இப்படி தான். இப்படிலாம் பிரிச்சுட்டு இது என்ன பண்ணணும், மற்ற பூதங்களில் இருக்கிறத இதில் கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ ஆகாசத்தோட அம்சம் பாதி, அரைக்கால் வாயு, அரைக்கால் ஜலம், அரைக்கால் அக்னி, அரைக்கால் பிருத்திவி சேர்ந்துதா, அரை ஆகாசம் இருக்கு. அதே மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கட்டுமா, இப்படி ஒன்றொன்னுலேயும் இருக்கு. இதெல்லாம் இப்படி கலந்த உடனே இப்படி ஸ்தூலமாக மாறுதான். இது ஒரு விஞ்ஞான ரீதி மாதிரி இது அழகாக இப்படி சொல்கிறது. அதுதான் இப்படி பிரபஞ்சம் எல்லாத்துலேயுமே இன்னொன்னோட அம்சம் இருக்குது. ஆகாசம்னா பியூர் ஆகாசம் இல்லை, மற்ற வஸ்துக்களும் அதில், மற்ற பூதங்களும் அதில் கலந்துருக்கு. வாயுனா வாயுலையும் மற்ற பூதங்களுடைய கலவை இருக்குது. வாயு பிரதானம், ஆகாச பிரதானம், வாயு பிரதானம், ஜல பிரதானம், அக்னி பிரதானம், பிருத்திவி பிரதானம். ஆனால் எல்லா பூதத்திலையும் மற்ற பூதங்களுடைய அம்சமும் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம். அதுதான் சொல்றார், ஏதேஷாம் பஞ்சமகாபூதானாம் தாமசாம்சஸ்வரூபம் ஏகமேகம் பூதம் த்விதா விபஜ்ய. புரியுறதா? ஒரு பூதத்தையும் 2ஆக பிரித்து ஏகமேகம் அர்த்தம் பிருதக் தூஷ்ணீம் வியவஸ்தாப்பிய. ஏகமேகம் அர்த்தம்னா ஒன்னொன்னோட பாதியை சும்மா தனியாக வச்சுங்கிற, தூஷ்ணீமாவது பேசிண்டாவது சரி, தூஷ்ணீம் வியவஸ்தாப்பிய, பிருத்தக்கு அதை தனியாக வச்சு, அபரம் அர்த்தம் பாக்கி இன்னொன்று பாதி இருக்கே, அந்த பாதியை சதுர்தா விபஜ்ய 4ஆக பிரிஞ்சு, ஸ்வார்த்தம் அந்நேஷு அர்த்தேஷு, மற்ற அதுலேருந்து ஒன்று எடுக்கணும், எடுத்து இதில் அதையும் போடணும். ஸ்வார்த்தம் அந்நேஷு அர்த்தேஷு, அந்த பாதியை மற்ற பாதியில் போடணும். ஸ்வபாக சதுஷ்டயம் சம்யோஜனம் காரியம், தன்னுடைய பாகப்படுத்தின 4 இதையும் சேர்க்கணும். ததா பஞ்சீகரணம் பவதி, அப்போ பஞ்சீகரணம் ஏற்படுகிறது.
புரிஞ்சுக்க தான் வேணும். எல்லாம் நேரம் எல்லாம் இல்லாட்டி லேபில் தான் போய் எத்தியாக பண்ணணும். இதெல்லாம் முழுக்க முழுக்க புரிஞ்சிக்க வேண்டியது. இப்படி தான் இந்த சிருஷ்டி வந்திருக்கு. அம்மா மகாதேவி மாயையினுடைய விசேஷமான இந்த சிருஷ்டி, ஈஸ்வரன், ஜீவர்கள், இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம். மாயதான் காரண பிரபஞ்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாயதான் காரண பிரபஞ்சம். அஜ்ஞானந்தான் காரண சரீரம், மாயதான் காரண பிரபஞ்சம். ஆக சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா வெளியில், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் மாதிரி சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். இப்படி ஸ்வபாக சதுஷ்டய சம்யோஜனம் காரியம். தன்னுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய நாளையும் அதில் சேர்க்கணும். காரியம்னா பண்ண வேண்டும். ததா அப்பொழுது பஞ்சீகரணம் பவதி, பஞ்சீகரணம் உண்டாகிறது. இதிலிருந்து தான் இந்த ஸ்தூல சரீரம் வந்திருக்கு. இந்த உடம்பை எடுத்துட்டா இதில் ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. அதனால் இதுக்கு பேர் பாஞ்சபௌதிக பிரபஞ்சம்னு பேர். பிரபஞ்சம்னாலே பஞ்ச பஞ்சபூதங்களால் ஆனதுங்கிறது தான் பிரபஞ்சங்கிற சப்தத்துக்கே அர்த்தம். பிரபஞ்சம் பாஞ்சபௌதிகம், எல்லாம் பாஞ்சபௌதிகமயம். அடுத்தது ஏதேபிய பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதேபிய ஸ்தூலசரீரம் பவதி. ஏவம் பிண்டபிரம்மாண்டயோः ஐக்கியம் சம்பூதம். ஏதேபியः பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதேபியः ஸ்தூலசரீரம் பவதி. இவ்வாறு பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்களில் இருந்துதான் இந்த ஸ்தூல சரீரம் உண்டாகி இருக்கிறது. ஆகவே எல்லா ஸ்தூல சரீரமும் ஏவம் பிண்ட பிரம்மாண்டயோ. பிண்டம்னா என்ன? இந்த ஸ்தூல சரீரம், இதுக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் சேர்ந்து தான் இது பிண்டம். இது பார்க்குறது, நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற எல்லாமே பிரம்மாண்டம். சொல்லப்போனால் இதையும் சேர்த்து தான், பிரம்மாண்டத்துக்குள்ளே தான் பிண்டமும் அடக்கம். நமக்கு ஒரு தன்னுணர்வு தனியாக இருக்கிறதுனால சாஸ்திரம் இது சொல்கிறது, இது பிண்டம், இது அண்டம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறமா இந்த பிண்டமும் அண்டத்துக்குள்ளே தானே அடக்கம். ஆகையினால நமக்கு ஏதோ ஒரு தன்னுணர்வு, இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை சாஸ்திரம் இப்படி சொல்கிறது. இது பிண்டம், அது பிரம்மாண்டம். கேலத்தி பிண்டாண்டே அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது சதாசிவ பிரம்மேந்திராள். ஆக கேலத்தி பிண்டாண்டே பிரம்மாண்டே. ஆக பிண்டமும் பிரம்மாண்டமும் எதனால் உண்டானதுன்னா எல்லாம் மாயா சகித பிரம்மணா இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு. பிரம்மம், மாயா, ஈஸ்வரன், ஜீவர்கள், ஆகாஷாதி பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். இதுதான் நமக்கு ஒரு பார்வை. இது சித்திரம் மாதிரி வரைஞ்சி காட்டுறோம். இதுதான்ப்பா சிருஷ்டி, ஹோல் படைப்பே இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்து வேதாந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் சிருஷ்டிங்கிறது இப்படித்தான் இருக்குது. ஆனால் அத்தனை என்னதுன்னா எல்லாம் மாயா காரியம். இத்தனையும் மாயா விசித்திரம். எப்படி ஒரு மாயாஜாலம் காட்டுறான், எப்படியெல்லாம் சிருஷ்டியை காட்டுறானோ அது மாதிரி எல்லாம் மகா மாயா ஜாலம். இதை போய் பரமசத்தியம்னு நம்பி நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுறோம்னா என்னெல்லாமோ பண்ணிட்டு பாடுறோம். அதுக்காக நான் வேண்டான்னு சொல்லலை, புரிஞ்சுண்டு வாழணும். முழுக்க முழுக்க இது பரமசத்தியம் கிடையாது. இதில் புரியாத அம்சங்கள் எவ்வளவோ இருக்குது. புரிஞ்சுக்கிற அம்சம் சிலது இருக்கும், புரியாது எவ்வளவோ இருக்கும். அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட்டுவிடுறது தான் புத்திசாலித்தனம். சிலெல்லாம் கேட்குறாங்க, என்ன காரணம், என்ன காரணம், இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்போம். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் க்யூர் ஆக மாட்டேங்கிறதுனா என்ன பண்ணுறது? சில வியாதியெல்லாம் இருக்குது,
எந்த டாக்டர்கிட்ட போனாலும் க்யூர் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னா கர்ம வியாதினா. கர்மா ஏன் வந்ததுன்னா அது போன ஜென்மாவில் பண்ணுது. போன ஜென்மா எப்போ வந்ததுன்னா அம்பேல் நான் போயிட்டு வரேன்னு போயிட வேண்டியதான். பதில் சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு அதை நிறுத்திக்கணும். சரி, இதோட இந்த விசாரம் பூர்த்தி ஆகிடுது. குறிப்பாக சிருஷ்டியை பற்றின டாபிக் இதில் பூர்த்தி ஆகிறது. இப்போ என்ன பண்ண போகிறார்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பண்ண போகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இது இந்த ஸ்தூல பிரபஞ்ச ஐக்கியம், ஸ்தூல சரீர ஸ்தூல பிரபஞ்ச ஐக்கியமெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டார் அவர். பிண்ட பிரம்மாண்டையோகோ ஐக்கியம். ஆக இந்த ஸ்தூல சரீரமும் ஸ்தூல பிரபஞ்சமும் பாஞ்சபௌதிகம், சூக்ஷ்ம சரீரமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் அபஞ்சீகிருத பாஞ்சபௌதிகம். அப்படி சொல்லி ஐக்கியம், அதுலேயே ஐக்கியம் சொல்லிவிட்டார். எல்லாமே பஞ்சபூதங்கள் தான், அதில் இருக்கிற தாரதமியங்கள் தான். இந்த தாரதமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது அப்படிங்கிறதான் பாடம். இப்போ என்ன பண்ண போகிறார்னா இப்போ வேற ஒரு பாடம் வரப்போகிறது. இதை படிச்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி சயேவ ஜீவஹ பிரகிருத்யா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி அவித்யோபாதிஸ்ஸன் ஆத்மா ஜீவ இத்யுச்யதே மாயோபாதிஸ்ஸன் ஆத்மா ஈஸ்வர இத்யுச்யதே ஏவம் உபாதிபேதாத் ஜீவேஸ்வரபேத திருஷ்டிः யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜன்ம மரணாதிரூப சம்சாரः ந நிவர்த்ததே தஸ்மாத் காரணாத் ந ஜீவேஸ்வரயோः பேதபுத்திः ஸ்வீகார்யா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விசாரம். இதுதான் அத்வைதத்தை சித்தாந்தம் பண்ண போகிறது. இப்போ அத்வைத சித்தாந்த விசாரம். நம்ம அனுபவமெல்லாம் என்னது? ஒரே துவைத்தம், பேதம், எல்லாம் வேற்றுமை. இந்த வேற்றுமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால்தான் நமக்கு சுகதுக்கங்கள்லாம் இருக்குது. மனசில் ஒரு நிறைவின்மையும் இருந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த துவைத்த புத்தி, பேத புத்தி தான் நமக்கு சம்சாரத்துக்கு காரணம். சம்சாரம்னா துக்கம்னு வச்சுக்கோ. இந்த பகுதியை நாம் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னது, டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு விட்டுட்டார் அவர். அந்த ஆச்சாரியர் இப்போ டீச் பண்ணுற டீச்சர் தலையில் தான் போட்டிருக்காரு. அவர் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே ஒருத்தங் இப்போ சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு என்னெல்லாம் காரணம் சொன்னேன். ஈஸ்வர பக்தியோடு நம்முடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாத்தான் சித்தசுத்தி வரும். சித்தசுத்தி வந்தால் தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி வரும். சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்தால்தான் வேதாந்த விசாரம் பண்ணுறதுக்கு தகுதி அப்படின்னு படிச்சுட்டோம். இப்போ நம்ம தத்துவபோதம் படிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். நமக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் இருக்கார். அப்போ ஈஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிற போது நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா என்ன ஜீவாத்மாவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிறைய சப்ளை பண்ணணும் இனிமேல் தான். என்ன ஜீவாத்மாவாக தெரிஞ்சுண்டு எனக்கு மனுஷ சரீரம் பகவான் கொடுத்துருக்கார். இப்போ கொடுத்துருக்கார், தற்காலிகமாக மனுஷ சரீரம் கொடுத்துருக்கார். ஆகையினால மனுஷ சரீரம் பகவான் எனக்கு இப்போ கொடுத்துருக்கார். இதெல்லாம் ஆரம்ப பாடம், இதெல்லாம் கர்மகாண்டம்.
ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன், கர்மகாண்டத்தில் இதெல்லாம் பக்குவப்படுத்துறதுக்காகவே உபதேசம் பண்ணுறது. இதெல்லாம் வேத பூர்வம். வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். வேத பூர்வத்தில் இருக்கிற உபதேசம், வேதாந்தத்தில் இருக்கிற உபதேசம். வேத பூர்வம் முழுக்க தர்மசாஸ்திரம். தர்மம், இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும், ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு இண்டிவிஜுவலும் எப்படி இந்த உலகத்தில் வாழணும், எதை நினைக்கணும் எதை நினைக்கப்படாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அப்புறம் ஈஸ்வரன், சகுண பிரம்ம தத்துவமும் உபாசனா காண்டத்தில் உபதேசிக்கப்படுது. இதெல்லாம் அடிப்படை. அப்போ நான் ஈஸ்வரனை பூஜை பண்ணின்னு இருக்கேன், ஈஸ்வரன் இடத்துல எனக்கு பக்தி இருக்குது, ஈஸ்வரனை உயர்ந்தவராக நினைக்கிறேன். என்னை நான் ஜீவாத்மா, நான் மறுபடியும் எத்தனை சரீரம் எடுத்தாச்சு, எனக்கு எத்தனை ஜென்மா போயிடுத்து, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், நான் எத்தனை சரீரம் எடுத்திருக்கேன், எத்தனை இது பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அது அந்த ஸ்ரத்தையை எனக்கு, அதான் அந்த ஸ்ரத்தையை பற்றி சொல்கிற போது இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்ரத்தை எனக்கு வேத பூர்வத்தில் படித்ததுனால உண்டாயிருக்கு. ஆக நான் ஜீவாத்மாவாக இருக்கேன், பரமாத்மா என்னை அனுகிரகம் பண்ணுறார், நான் பண்ணுற புண்ணிய பாபத்துக்கு அவர் பலனை கொடுக்குறார். அதனால் நான் இந்த உலகத்தில் தர்மத்தை நான் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு அந்த ஸ்ரத்தை ஏற்பட்டிருக்கு. அதனால் நான் அதை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் என்னைக்கு ஈஸ்வரனை அடையணும், ஈஸ்வர பிராப்தி, மோட்சம்னா என்னென்னா இறைவனை அடைவது தான் லட்சியம் அப்படின்லாம் நான் சொல்கிறேன். அந்த மூக்ஷத்துவம் வந்ததுக்கப்புறம் ஈஸ்வரனை அடையணுங்கிறதும் மோட்சத்தை அடையணுங்கிறதும் ஒன்று தான். இது கீதையில் அடிக்கடி பார்க்கலாம். கடவுளை நான் அடையணும் அப்படிங்கிறதும், நான் சம்சாரத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறதும், முக்தி அடையணும்னு ஆசைப்படுறதும் எல்லாம் ஒன்று தான். ஈஸ்வர பிராப்தி இச்சை, சம்சார நிவர்த்தி இச்சா, மோக்ஷ இச்சா எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் அடிப்படையாக இருந்து தான் இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் சர்வம் பிரம்மமயம். இதுக்கு தான் நம்ம சிருஷ்டி ஆரம்பிக்கிற போதே நான் சொன்னேன், பிரம்மன் மாயா, மாயையினுடைய சத்துவ பிரதானத்தில் தான் ஈஸ்வரன் வரார்னு சொல்லிவிட்டேன். ரஜப் பிரதானத்தில் தான் ஜீவர்கள்லாம் வருகிறார்கள்னு சொல்லிவிட்டேன். ஆக ஈஸ்வரன், ஜீவர்கள், இந்த ஜகத்து எல்லாமே என்னதுன்னா பிரம்மனில், அத்வைத பிரம்மனில் மாயா கல்பிதம். இதுதான் இப்போ பாடம். நம்ம இதுவரைக்கும் நம்ம துவைத புத்தியோடு பேசின்னு இருந்தோம். இப்போ படிக்க போகிறது என்னதுன்னா அத்வைத சித்தாந்த உபதேசம். ஆக எது வரைக்கும் நமக்கு இந்த துவைதம் சத்தியங்கிற எண்ணம் இருக்கோ, இந்த பேதம் சத்தியங்கிற எண்ணம் இருக்கோ, அது வரைக்கும் நமக்கு நிறைவு கிடையாது. ஆகையினால இங்கே ஜீவேஸ்வர ஐக்கியத்தை உபதேசம் பண்ணுகிறது. ஈஸ்வரனும் நானும் ஒன்று. எந்த ஆங்கிளில் ஒன்று? இது ஈஸ்வரனும் நானும் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஜீவ ஜீவ அபேதா, ஜீவ ஈஸ்வர அபேதா. ஜீவ ஜட ஈஸ்வர எல்லாத்துலேயுமே பேதத்தே 5 சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். 5 பேதம் சொல்லியிருக்கு. ஜீவ ஜீவ பேதா, ஜட ஜட பேதா, ஜீவ ஜட பேதா, ஈஸ்வர ஜீவ பேதா, ஈஸ்வர ஜட பேதா அப்படின்னு பேதமே 5 பிரிச்சிருக்கு. அதாவது நான் ஒரு ஜீவன், நீங்கள் எல்லாரும் ஒரு ஜீவர்கள், நம்ம ஒருத்தருக்கும் பேதம் இருக்குது. ஒரு வாழைமரமும் இன்னொரு வாழைமரமும் வேறு. நம்ம சாஸ்திரப்படி வாழைமரத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது. அப்போது அதெல்லாம் ஜீவ ஜீவ பேதம். அப்புறம் இந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் இருக்கிற பேதம் ஜட ஜட பேதம். நமக்கும் இதுக்கும் இருக்கிற பேதம் ஜீவ ஜட பேதம். ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கிற பேதம் ஈஸ்வர ஜீவ பேதம். ஈஸ்வரனுக்கும் ஜடப்பொருளுக்கும் இருக்கிற பேதம் ஈஸ்வர ஜடபேதம். இத்தனை பேதம் இருக்கு. ஆனால் இத்தனை பேதமும் உண்மை கிடையாது அப்படின்னு இப்போ படிக்க போகிறோம். இதெல்லாம் சீமிங்லி பேதம், ரியல், நாட் ரியலி ரியல்.
உண்மையிலேயே விசாரிச்சா, புத்திபூர்வமாக பார்த்தா இந்த பேதமெல்லாம் மித்யா, துவைத்தம் மித்யா, பேதா மித்யா அப்படின்னு புரிஞ்சுப்போம். இப்போ புரிஞ்சின பிறகு என்ன ஆகும் சுவாமின்னா, இந்த அத்வைத ஞானம் ஓவர் பவர் பண்ணும். எதை? துவைத அனுபவத்தை இது ஓவர் பவர் பண்ணிடும். இது பேர் அபிபவகான்னு பேர். எப்படி சூரிய வெளிச்சம் மெழுகுவத்தியை முன்னாடி கொண்டு காமிச்சா அந்த சூரிய வெளிச்சம் எப்படி இதை டாமினேட் பண்ணுமோ மெழுகுவத்தி வெளிச்சத்தை, அது மாதிரி இந்த துவைத விவகார அனுபவமெல்லாம் அத்வைத ஞானம்ங்கிற சூரியன் டாமினேட் பண்ணிடும். டாமினேட் பண்ணிவிட்டா என்னன்னா ஆனந்தந்தான். நமக்கு ஒரே அந்த ஞானம் நமக்கு இருக்கும். அந்த ஞானத்தினால, இந்த ஞான பலத்தினால என்ன பண்ணுவோம்னா, என்ன விவகாரம் வந்தாலும் எது வந்தாலும் சரி நமக்கு ஒன்றும் குறைவே இருக்காது. நிறைவை தவிர குறைவுங்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுன்னு இருப்போம். எல்லாம் உள்ளுக்குள்ளே தயானந்த சுவாமி சொல்கிறார் இல்லையா, காக்னிட்டிவ் சேஞ்ச் உள்ளுக்குள்ளே மாறிடும். அறிவு மாறிடும், அறிவு மாற்றிடும். புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுண்டு நாமளும் கஷ்டப்பட்டுன்னு மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தின்னு இருக்கோம். இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்க வைக்கிற பகுதி தான் இப்போ பாடம் ஆரம்பிக்கிறது. ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. ஸ்தூல சரீர அபிமானி இண்டிவிஜுவல். ஸ்தூல சரீர அபிமானின்னு அர்த்தம், இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சுருக்கான். சொல்கிறான் நட்சத்திரம் ராசி, கோயிலில் போய் பூஜையெல்லாம் சங்கல்பமெல்லாம் பண்ணுறோமே, எதுக்குது? ஆத்மாவுக்கு நட்சத்திரமாவது ராசியாவது கோத்திரமாவது. இந்த கோத்திரம் சூத்திரம் எல்லாம் பழகிறோம், எல்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம். இவனுக்கு என்ன பேர்? ஜீவாத்மா. ஜீவாத்மான்னு பேர். அது என்ன ஆகிறதுன்னா, அது வேறொன்றும் இல்லை, பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், பியூர் கான்ஷியஸ்னஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷன். சுவாமி பரமார்த்தானந்தா சொல்லுவார் ஆர்சி அப்படி சொல்லுவார். ஓசி ஆர்சி. ஓசின்னா ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ஆர்சின்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். அதனால் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி, பிரம்மத்தினுடைய நிழல். இந்த இடத்துல தூய உணர்வின் நிழல். ஜீவன்கிறது நிழல் உணர்வு, நிஜ உணர்வு. உணர்வு மட்டுமே இருக்கிறது, இது நிழல் உணர்வு. பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. சயேவ ஜீவா, அந்த ஜீவன்தான், இந்த ஜீவாத்மா தான் பிரகிருத்தியா. பிரகிருத்தியான்னா ஸ்வபாவேன மாயையா பிரகிருத்தியா, ஸ்வஸ்மாத் தன்னை காட்டிலும், ஈஸ்வரம் ஈஸ்வரனை பின்னத்வேன ஜானாதி தன்னை காட்டிலும் வேறாக அறிகிறான். ஸ்தூல சரீர அபிமானியாகிய ஜீவாத்மா பிரம்மனுடைய பிரதிபிம்பந்தான். இப்போ ஈஸ்வரன் யார் சொல்ல போகிறது, அடுத்த வரியிலே வரப்போகுது. ஈஸ்வரனும் பிரம்ம பிரதிபிம்பந்தான். அடுத்தாப்பில் சொல்ல போகிறார் அவர். ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி, வேறையாக நினச்சி இவன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். பகவானே அப்படின்னு சொல்லி, நான் அல்பமானவன், என்ன அல்ஹம் அல்பஜ்ஞோஸ்மி அல்பசக்திமானஸ்மி, துவம் சர்வஜ்ஞா சர்வசக்திமான், நீ எல்லாம் தெரிஞ்சவன், எல்லா சக்தியும் உள்ளவன், எனக்கு கொஞ்சம்தான் சக்தி இருக்குது, எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பகவானை இவன் பூஜை பண்ணுறான். பின்னத்வேன ஜானாதி. அடுத்த லைன் என்ன சொல்கிறது? அவித்யோபாதி சன் ஆத்மா ஜீவயித்யுச்யதே. அஜ்ஞானம்ங்கிற உபாதியோடு சேர்ந்து, உபாதின்னு சொன்னால் இது உங்களுக்கு புரியணும். உபாதிங்கிறது ஒரு வேர்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கிளாஸில் வரும். உபாதி, எல்லாம் உபாதி. இப்போ நான் சந்நியாசிங்கிறது ஒரு உபாதி, சந்நியாசிங்கிறது ஒரு உபாதி. ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனுங்கிறது இன்னொரு உபாதி.
அது ரியல் இல்லை, அது வந்து உபாதி சேர்ந்துருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஸ்படிகலிங்கம் வச்சு பின்னால் ஒரு செம்பருத்தி பூவை இப்படி காமிச்சோம்னாலோ இல்லாட்டி ஒரு வஸ்திரத்தை நீல வஸ்திரமோ எதையாக காமிச்சோம்னா அங்கேருந்து பார்த்தா அது நீலமாகவோ சிகப்பாவோ தெரியும். ஆனால் உண்மையில் அது என்னவா இருக்குது? கிளியராக இருக்குது. கிறிஸ்டல் கிளியரும்பா. கிறிஸ்டல் வந்து கிறிஸ்டலாகவே இருக்குது, ஸ்படிகமாகவே இருக்குது. பக்கத்தில் போய் சேர்த்தாலும் அது உண்மையிலேயே தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அதை நீளமாக காட்டுறது எதுவோ அது இந்த செம்பருத்தி பூ. அது நீளமாக காட்டுறது எதுவோ அது செம்பருத்தி பூ. ஆகையினால ஸ்படிகத்துக்கு செம்பருத்தி பூ உபாதி. இதுதான் திருஷ்டாந்தம். செம்பருத்தி பூ அது உபாதி. இப்போ என்ன வந்து ஒரு அல்பமாக காட்டுறது, பூர்ணமான என்ன அல்பமாக காட்டுறது எதுன்னா இந்த என்ன பவுண்டரிஸோடு இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்டிருக்கிற உடம்பும் மனசும் என்ன, வரையறையில்லாத உணர்வாகிய என்ன வரையறைக்குட்பட்டவனாக காட்டுறதுனால இது எனக்கு உபாதி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா அஜ்ஞானத்தை உபாதிங்கிறார். அறியாமைங்கிற உபாதியினால் ஆத்மானா இந்த இடத்துல கான்ஷியஸ்னஸ், உணர்வு. ஜீவ இத்யுச்யதே. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சச்சிதானந்த ஸ்வரூபா மறக்கப்படாது. ஆத்மாக்கா அது என்னைக்கோ படித்ததுன்னு சொல்லப்படாது. ஆத்மாக்கா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா பஞ்சகோஷ அதீதசன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபசன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. இப்போ ஸ்தூல சரீரம் லக்ஷணம் சொல்லியாச்சு, சூக்ஷ்ம சரீரம் சொல்லியாச்சு, காரண சரீரம் சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா மதீயம் சரீரம் மதீயாக பிராணாக மதீயம் மனஹா மதீயா புத்தி மதீயத்வேன ஜாத்தம் ஸ்வஸ்மாத் பின்னம் ஆத்மா நபவதி தரிஹி ஆத்மா கஹ சச்சிதானந்த ஸ்வரூபா சத் கிம் காலத்ரயேபி திஷ்டதி இத்தி சத் சித் கிம் ஞானஸ்வரூபா ஆனந்தः கஹ சுகஸ்வரூபா ஏவம் சச்சிதானந்தஸ்வரூபம் ஸ்வாத்மானம் விஜானியாத். எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ஆத்மாவை இங்கே கொண்டு வரணும். இதுலேருந்து ஒன்றும் புரியும் உங்களுக்கு. இது ஒரு தரம் படித்தா போராது. பௌனః புண்ணியேன படனம் கர்த்தவியம். மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு தான் நாங்கள் சன்னியாசியாகவே ஆயிருக்கோம். இது டாமினேட் பண்ணணும் இல்லையா? இந்த ஞானம் டாமினேட் பண்ணணும்னா லைஃபே இது கொடுக்கணும். விவகாரத்தை ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் அது இதை டாமினேட் பண்ணிடும். ஆக துவைத்த விவகாரமே பண்ணிட்டு இருந்தால் துவைத்த விவகாரம் வந்து அத்வைத ஞானத்தை டாமினேட் பண்ணிடும். அதனால தான் இதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கும். ஒன்றும் நாங்கள் படிக்கிறோம், இல்லாட்டி இன்னொருத்தர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த ஞானம் பிரயோஜனப்படுறதா இருந்தால் படட்டும்னு. ஆக முதல்ல வேத பூர்வ பாகத்தில் உபாசனா காண்டத்தில் சொன்னதுக்கெல்லாம் நேர்மாறாக இங்கே பேசுறது. அப்போ வந்து இதுதான் இங்கே தான் நம்ம ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். என்ன சுவாமிஜி இந்த இப்படியும் சொல்கிறேள் அப்படியும் சொல்கிறேள், எதை எடுத்துக்கிறதுன்னே தெரியலையேன்னா, நீ வந்து இண்டிவிஜுவாலிட்டி ஹேண்டில் பண்ணு, இண்டிவிஜுவலாகவே ஆயிடாதேங்கிறோம். அவ்வளோதான். அதுதான் கொஞ்சம் கடினம். என்ன ஐ ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி பட் ஐ ஆம் நாட் இண்டிவிஜுவல். எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டியும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா சீமிங்லி ரியல். உண்மையிலே இருக்கிறது என்னென்னா त्वयि मयि चान्यत्रैको विष्णुः व्यर्थं कुप्यसि मय्य सहिष्णुः सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञानं भेदाज्ञानं सर्वत्र उत्सृज त्वयि मयि अन्यत्र च एको विष्णुः. உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது அந்த சைத்தன்யம் ஒன்று தான். அனாவசியமாக என்கிட்ட நீ கோவப்படுற, எங்கேயோ சொல்கிறார் ஒரு கான்டெக்ஸ்டில், நீ எனக்கு அன்பும் செலுத்த வேண்டாம் கோபப்பட வேண்டாம். தொய் மயி சான்ய திரைக்கோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி
மயி அசகிஷ்ணு. அன்பு செலுத்தினா ஓகே, வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சர்வஸ்மின்னபி பஷ்ய ஆத்மானம், எல்லா இடத்துலையும் உன்னையே பாரு. சர்வத்திர உத்ஸ்ருஜ பேத அஜானம். தத்ர கோ மோகா கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. இந்த உண்மையை தெரிஞ்சுண்டா சோகமாவது மோகமாவதுங்கிறது. அதனால தான் இங்கே பாடம் வருது. அவித்யோபாதி சன் ஆத்மா, அஜ்ஞான உபாதி, காரண சரீர அபிமானம்னு அர்த்தம். காரண சரீரத்தோடு இணைச்சுண்டு ஆத்மா ஜீவயித்யுச்சதே. இந்த பிராஜ்ஞன் தைஜசன் விஸ்வனுக்குத்தான் ஜீவாத்மான்னு பேர். ஜீவகான்னு மொத்தமாக சேர்த்து பேர். விஸ்வ தைஜச பிராஜ்ஞனுக்கு தான் மொத்தமாக சேர்த்து இன்னொரு பேர் என்னது? ஜீவஹா, ஜீவாத்மா, ஜீவஹா இத்யுச்சியதே. அப்புறம் இது என்னது? இது வியஷ்டி. இது இண்டிவிஜுவல் ஆங்கிள். டோட்டல் ஆங்கிளில் என்னதுன்னா மாயா உபாதி சன் ஆத்மா ஈஸ்வர இத்யுச்சியதே. மாயங்கிற உபாதியோடு சேர்ந்திருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஈஸ்வரன்னு பேர். அவித்யோபாதி சன் ஆத்மா. இந்த இடத்துல ரெண்டுலேயும் ஆத்மா ஒன்று தான் பாருங்க. இந்த சச்சிதானந்த ஆத்மா அஜ்ஞானத்தோடு சேர்ந்திருந்தா ஜீவன்னு பேர், மாயையோடு சேர்ந்திருந்தா ஈஸ்வரன்னு பேர். அவ்வளோதான். மாயை அவித்யாங்கிறதெல்லாம் வியஷ்டி சமஷ்டி பேதம். அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிற மாயைக்கு அவித்யான்னு பேர், டோட்டலாக இருக்கிற அவித்யைக்கு மாயைன்னு பேர். அவ்வளோதான். இக்னரன்ஸ், இங்கிலீஷில் சொன்னால் இக்னரன்ஸ், அஜ்ஞானம். இந்த ஏரியா வரும்போது தான் அப்படியே தலை சுத்தும். ஏன்னா இதெல்லாம் சிம்பிள். நான் பகவானை பக்தி பண்ணு பூஜை பண்ணுன்னா ரொம்ப சௌரியம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமே இல்லை. எல்லாம் ஒன்றுங்கிறேளே அப்படின்னா அதுதான் உண்மை. பிரம்மைவேதத் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தட்சிணதா. இந்த துவைத புத்தி கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் மனசில் ஒரு பக்கம் பயம் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. உதரமந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. கொஞ்சம் பேத புத்தி இருந்தாலும் மனசில் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருமா. ஆனால் அந்த பேத புத்தி அடியோடு நீக்கிட்டோமானால் இந்த பயம் வரவே வராது. அதுதான் இங்கே சொல்கிறார். மாயோபாதி சன் ஆத்மா ஈஸ்வர இத்யுச்சியதே. அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. ஆக மாயையினால் அவர் ஈஸ்வரன் சொல்லப்படுறார். அடுத்த லைன் என்ன படிக்கிறோம்? ஏவம் உபாதி பேதாத்து ஜீவேஸ்வர பேத திருஷ்டி. உபாதியினால் பேதம். நானும் கான்ஷியஸ்னஸ் தான், அவரும் கான்ஷியஸ்னஸ் தான். அவருக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னோட இங்கிலீஷில் தப்பு இருந்தால் அதை இது பண்ணிவிடுங்க. என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, பகவானுக்கு வேறு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் அவருக்கு ஞானம் இருக்குது. அவரோட இண்டிவிஜுவாலிட்டி அவர் ரியலாக நினைக்கிறது இல்லை. அவர் நினைச்சார்னு வச்சுங்கோ, அகம் சர்வஜ்ஞோஸ்மி, அகம் சர்வஜ்ஞோஸ்மி, அகம் சர்வசக்திமானஸ்மி அப்படின்னு பகவான் நினைக்கிறார்னு வச்சுப்போம். இப்போ அவருக்கும் கர்வம் இருக்குன்னு ஆகிடுமா இல்லையா? வருமே. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா சக்தியும் இருக்குது, உனக்கு நீ அல்பம் அப்படின்னு அவர் சொன்னார்னா பகவான்கிட்ட நமக்கு எப்படி இருக்கும்? சரி, எனக்கு தான் ப்ராப்ளம்னு நினச்சேன், உங்களுக்கே ப்ராப்ளமா? அதனால் நான் இப்படி என் ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட சால்வ் பண்ணுறது அப்படின்னு பகவான்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டியதான். அதனால் முதல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம பகவானுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம்னா, பக்தியர்த்தம் கல்பித்தம் துவைத்தம். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நல்ல போஸ்ட், நல்ல பதவி இருக்குது, பவர் இருக்கிற மாதிரி பகவானுக்கும் நாம் வச்சுருக்கோம். அப்படி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்னா, பகவானுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற சக்தி உணர்வுங்கிறது ஒன்று தான். ஆக டோட்டாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி ரெண்டையும் ரிமூவ் பண்ணால் என்ன இருக்கும்னா, இந்த டோட்டாலிட்டிக்கும் இண்டிவிஜுவாலிட்டிக்கும் எது அதிஷ்டானமோ அது ஒன்று தான் இருக்கும். இது புத்தினால் நீக்கிறோம்.
அதுதான் இங்கே சொல்கிறார். ஏவம் உபாதி பேதாத்து ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டி யாவத் பர்யந்தம் திஷ்டதி, எதுவரைக்கும் இருக்குமோ தாவத் பர்யந்தம் அதுவரையிலும் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரஹா ந நிவர்த்ததே. ஜீவேஸ்வர பேத புத்தி இருக்கிற வரைக்கும் சம்சாரம் போகாது. சம்சாரம்னா என்ன, எப்படிப்பட்டது சம்சாரம்னா ஜன்ம மரணாதி ரூப சம்சாரா. சம்சாரத்துக்கு அர்த்தமே அதுதான். புனரப்பி ஜனனம். ஆமாம், மறுபடியும் மறுபடியும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். எத்தனை சரீரம், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். எத்தனை ஜென்மா எடுத்துட்டேன் சுவாமி, ஓஞ்சு போயிட்டேங்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இந்த பக்தியை நம்ம ஞான பக்தியாக சொல்கிறோம். ஆக யாவத் பரியந்தம் திஷ்டதி. இப்படி உபாதி பேதத்தினால பேத புத்தி இருக்குது. நம்ம 2 பேரையும் ஒரு ஜீவனையுமே இது பண்ணுறது எதுன்னு கேட்டால் அந்தந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் தான். ஒருத்தருடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸையும் இண்டிவிஜுவாலிட்டிக்கு ரியாலிட்டி கொடுக்குறது. இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சூப்பர் இம்போஸ்டு தான் அப்படின்னு புரிஞ்சுனுட்டோமானா இண்டிவிஜுவாலிட்டிக்கு மீனிங்கே இல்லையே, தன்னுணர்வுக்கு பொருளே இல்லை. இந்த தன்னுணர்வைத்தான் நான் ஜீவாத்மாங்கிறேன். பொது உணர்வுன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஈஸ்வரனை தனியாக வச்சுருந்தாலும் சரி, அவர் பரமாத்மா. ஆக எவ்வளவு தூரத்துக்கு இந்த பேத புத்தி இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த சம்சாரம் மறுபடியும் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு அதை சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு ஒரு நிறைவே வராது. வாழ்க்கையில் என்ன அடைஞ்சாலும் நிறைவே வராது. அப்படி நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நிறைவு வராது, மனசில் ஒரு திருப்தி, ஒரு நிறைவு வராது. அத்வைத ஞானத்தினால தான் பிரம்மைவ சத்தியம் ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அகம் பிரம்மாஸ்மி. அதனால தான் சம்சாரத்துலேருந்து விடுபட முடியும். ஏன்னா சம்சாரமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே பாடம். சாதாரணமாக சம்சாரம் சத்தியம், சத்தியமான சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கான பிரயத்தனம் பண்ணணுங்கிறதெல்லாம் மற்ற பாடம். இதெல்லாம் வேத பூர்வம் உபாசனா காண்டம். இது மனசை பக்குவப்படுத்துறதுக்காக சொன்னது. இப்போ என்ன சொல்கிறோம்னா நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து, நீ பறக்கவும் இல்லை சாகவும் இல்லை. இந்த சரீரத்துக்கு தான் இது. இந்த சரீரத்தை நீ உண்மை, இந்த மனசு உண்மை, உடம்பு உண்மை, வாழ்க்கை உண்மைன்னு நினச்சியானா உனக்கு சம்சாரம் தொலையாது. இது ஒரு மாய கல்பனை. இது சரீரம் மனசு புத்தி எல்லாம் உண்மை இல்லை, இது ஒரு தோற்றம்னு புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி தான் இந்த எல்லா நம்ம பார்க்குற எல்லா சரீரமும் ஒரு தோற்றம்தான். எல்லா விதமான நாமரூபங்களும் ஒரு மாயத்தோற்றம், மித்யா. இது புரிஞ்சுக்கிறது. ஆக அது அப்போனா என்ன அர்த்தம்? எது வரைக்கும் உனக்கு இந்த பேத புத்தி பலமாக இருக்கோ அது வரைக்கும் சம்சாரம் போகாது. அப்போனா என்ன பண்ணணும்? மாற்றி போடுங்க, மாற்றி போடணும். உபாதி பேதாத் ஜீவேஸ்வர பேத திருஷ்டி கதா யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரா ந நிவர்த்ததே. யதா ஜீவேஸ்வர பேத திருஷ்டி நிவர்த்ததே ததா ஜன்ம மரணாதி ரூப சம்சாரா நிவர்த்ததே ததானீமேவ நிவர்த்ததே. எப்போ இந்த பேத புத்தி போகிறதோ அப்போவே சம்சாரம் போயிடுது. துவைத்த புத்தி இருக்கிற வரைக்கும், பேத புத்தி இருக்கிற வரைக்கும் சம்சாரம் கண்டினியூ பண்ணும். ஆக அகம் சச்சிதானந்தம் பிரம்ம அஸ்மி. ஆகையினால் என்ன சொல்கிறார் பாருங்க, தஸ்மாத் காரணாத் தேர்ஃபோர், எனவே ஜீவேஸ்வரையோஹோ பேத புத்தி ந ஸ்வீகாரியா. ஜீவன் ஈஸ்வர பேத புத்தி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுவரைக்கும் சரி. அது மாத்திரமில்லை, வியாபகாரிக திருஷ்டியில் பண்ணலாம், தப்பு இல்லை. இதை புரிஞ்சினதுக்கப்புறம் எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கே மனசு வரலன்னா கிச்சனுக்கு போகிறதுக்கு மனசு வரக்கூடாது. இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு நான் போய் அங்கே போய் நமஸ்காரமே பண்ண தோணலைன்னா அப்போ நீ சாப்பிடாத, குளிக்காத.
சாப்பிட்ற போது குளிக்கிற போது இதை ஹேண்டில் பண்ண தெரியணும், ஸ்விட்ச் ஓவர் பண்ண தெரியணும். இது வியாவகாரிக திருஷ்டி. அதுதான் ரெண்டாக பிரிச்சுன்னுட்டோம். இது ரிலேட்டிவ் ரியாலிட்டி, அப்சல்யூட் ரியாலிட்டி. அது ஞானம் மனசுக்குள்ளே இருக்கும். ஞானம் மனசுக்குள்ளே இருக்கும். விவகாரமெல்லாம் துவைத்த விவகாரம்தான். துவைத்த விவகாரமெல்லாம் தர்மமாக பண்ணுவோம். ஆனால் அதே சமயம் துவைத்த விவகாரம் மித்யாங்கிற ஞானத்தோடு இருப்போம். எல்லா ஞானமும் படித்ததுனால எந்த ஞானமும் வீண் போகாது. ஆக தர்மசாஸ்திர விவகாரமும் இருக்கும், ஈஸ்வர பக்தியும் விவகாரத்தில் பண்ணுவோம். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால்தான் ஈஸ்வரன் நானும் ஒன்றுன்னு புரிஞ்சுட்டேம்போம். ஈஸ்வரன் தான் எனக்கு ப்ளஸ் பண்ணார், அதனால தான் அவரும் நானும் ஒன்றுன்னு புரிஞ்சுட்டோம். ஏன்னா அவரே சொல்கிறார், 10வது அத்தியாயம் படித்தேன்னா தெரியும். அகம் சர்வஸ்ய பிரபவः மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக. 10வது அத்தியாயத்தில் இருக்குதுலாம், ஆரம்பத்திலே வருது, 10-12 ஸ்லோகத்திலே வரும். மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்தः பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. ஈஸ்வர பக்தியை வர்ணனை பண்ணுறார். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம். அப்படி என்ன பக்தி பண்ணுகிற அவர்களுக்கு ததாமி புத்தி யோகம் தம், நான் ஞான யோகத்தை கொடுக்குறேன். ஏனமாம் உபயாந்தி தே, நானும் அவனும் ஒன்றுங்கிற ஞானத்தை கொடுக்கறதுக்கு குருவை கொடுக்குறேன், சாஸ்திரத்தை கொடுக்குறேங்கிறார். தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹா நாசயாம் ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா. ஆகையினால எல்லாருக்கும் அந்த இதிலே நின்றுடுவோம். அந்த இமோஷனல் பகவானை பூஜை பண்ணுற அதில் என்ன ஆனந்தமாக இருக்குது சுவாமி, இதை விட்டுட்டு திடீர்னு நீ அவரும் ஒன்றுங்கிறேன்னா நம்ம வேண்டான்னு சொல்ல. அந்த பக்தி ஒரு பக்கம் வச்சுப்போம். பக்தி விவகாரத்தில் எப்பவும் இருக்கும். அதனால் இந்த அத்வைத ஞானம் வந்ததுனால நமக்கு துவைத பக்தி போயிடும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சு பண்ணுவோம், அவ்வளோதான். அதுதான் ஞானத்துக்கு அப்புறம் பண்ணுற பக்தி. பகவானே சொல்கிறாரே, பக்தியை 4ஆக பிரிக்கிறார் இல்லையா. அதாவது கஷ்டம் வர்ற போது மாத்திரம் பகவான்கிட்ட போய் கஷ்டத்தை போக்குன்னு கும்பிடுறோம், ஆர்த்த பக்தன். அப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் போரல கொடுங்கிறான், அதனால் அர்த்தார்த்தி பக்தன். அப்புறம் யாரோ சில பேர் தான் என்னென்னா, பகவான் உன்னோட தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எனக்கு, நீ யார் நான் யார், எனக்கும் உனக்கும் உள்ள இருக்கிற சம்பந்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு பண்ணுறானே பக்தி. எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு பண்ணுற பக்திக்கு பேர் ஜிக்ஞாசு பக்தி. அப்புறம் ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நன்றிக்காக நமஸ்காரம் பண்ணுறேன். நீயும் நானும் ஒன்றுன்னு எனக்கு புரிய வச்சியே, எல்லாரும் ஒன்றுன்னு எனக்கு புரிய வச்சியே, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அப்படி சொல்லி பகவான்கிட்ட பக்தி பண்ணுறான். ஆக அத்வைத ஞானம் வந்துட்டதுனால ஒருத்தனுக்கு பக்தி போயிடும்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இங்கே அப்படி இருக்குது, படிக்கிறத பார்த்தா. அப்புறம் வந்து சில பேர்லாம் அரைகுறையாக அப்படி பண்ணிவிடுவா. அப்படி பண்ணினா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதா இருந்தால், குளிக்கிறதா இருந்தால், விவகாரமெல்லாம் நம்ம பண்ணுற இந்த சரீரத்தை சம்ரக்ஷணம் பண்ணுற விவகாரம் நாம் பண்ணுறதா இருந்தால் துவைத பக்தியை சமத்தா பண்ணணும். ஆனால் அதே சமயம் அத்வைத ஞான பலத்தோடு இருக்கணும். ஆக அத்வைத ஞான பலம் வித் துவைத பக்தி, அது பகவானே அதை கொடுக்குறார். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி. எல்லாம் நிறைய இருக்கு. விபூதி யோகத்திலே சொல்கிறார், நான் எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவாக இருக்கேங்கிறார். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா க்ஷேத்ரஜ்ஞஞ்சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஆக இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தஸ்மாத் காரணாத், இதுதான் இங்கே ஐக்கியம். இங்கே நம்ம படிக்கிறது ஜீவேஸ்வர ஐக்கியம். ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படி ஒன்றுன்னா, பிரம்ம திருஷ்டியில் ஒன்று, சைத்தன்ய திருஷ்டியில் ஒன்று, உபாதி திருஷ்டியில் வேறு வேறு. நீங்கள் நம்ம எல்லாருமே நம்முடைய உடம்பு மனசு கோணத்தில் வேறு வேறு, உணர்வின் கோணத்தில் நாம் எல்லோரும் ஒன்று. அதுதான் ஞானம். ஆக ஜீவேஸ்வரையோகோ பேத புத்தி ந ஸ்வீகாரியா. எதி ஸ்வீகரோதி சேத் ஜென்ம மரணாதி ரூப சம்சாரா வர்த்ததே.
ந நிவர்த்தத்தை. ஆகையினால ஜென்ம மரணாதி சம்சாரம் இருக்கும். ஆகையினால ஜீவேஸ்வர பேத புத்தி, இங்கே ஜீவேஸ்வர இல்லை, ஜீவ ஜீவ பேத புத்தி ந ஸ்வீகாரியா, எல்லாத்தையுமே போட்டுக்கணும். ஜீவ ஜீவ பேத புத்தி ந ஸ்வீகாரியா, ஜீவ ஈஸ்வர பேத புத்தி ந ஸ்வீகாரியா. ஈஸ்வரன் சொல்லிட்டாலே ஜீவ ஜீவ பேதம் அடக்கம். அதனால் அவங்க சொல்லலை, ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் இருக்கிற பேதத்தையும் நீக்கிடு. எந்த பேத புத்தியும் சத்தியம் இல்லை. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. சமதர்ஷினா பிரம்மதர்ஷினா. நல்லா படித்த பிராமணன், பசுமாடு, யானை, நாய், நாயை சமைச்சு சாப்பிட்றோம், எல்லாரும் ஒன்றுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் அதுக்காக வேண்டி பக்கத்தில் போய் கையை சேர்ந்து கட்டி பிடிச்சிக்க மாட்டோம். அறிவால் ஒன்றுன்னு புரிஞ்சுப்போம். அவனை விரோதிக்கும் தப்பாகவும் நினைக்க மாட்டோம், சரியாகவும் நினைக்க மாட்டோம். அவனுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரே சக்தி தானே இருக்குது. சாண்டாலோஸ்து சது திஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. சண்டாளனுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யமும் பிராமணனுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யமும் ஒன்று தான். ஆனால் பழக்க வழக்கம் வேறு, விவகாரம் வேறு. பிராமணனுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, சண்டாளனுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. ஆனால் சண்டாளனுக்கும் பிராமணனுக்கும் ஆதாரமாக இருக்கிற பொருள் ஒன்று தான். அதுக்காக பழக்க வழக்கத்தை ஒன்றாக்க முடியாது, அது குழப்பம் ஜாஸ்தியாகிடும். அதனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு பண்ணணும். ஆக மனசில் எப்போவும் அறிவுனால ஒற்றுமையாக இருக்கணும், விவகாரத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்க முடியாது. அம்மாவையும் பொண்ணையும், அம்மாவையும் மனைவியும் மகளையும் வேறு வேறையாக தான் பார்க்க முடியும். அம்மாவுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யமும் அப்பாவுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம் எனக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம் ஒன்று எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்ல முடியுமா என்ன? தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் வரக்கூடாது. அதனால் தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல், துவைத சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் இதை புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கணும்னாலே, அத்வைதம் புரியணும்னாலே துவைதம் க்ளீனாக புரியணும். துவைத சித்தாந்தம் தெளிவாக புரியாமல் அத்வைத சித்தாந்தம் புரியாது. நமக்கு துவைதமே சரியாக புரியலன்னு வச்சுக்கோ, அத்வைதத்தை எப்படி பேசுறது? நமக்கு துவைதம்ங்கிறது ஒன்று இருக்குது. ஜீவாத்ம புத்தி, பரமாத்ம புத்தி, தர்மசாஸ்திரம், இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த பகுதியை நீங்கள் திரும்ப திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தஸ்மாத் காரணாத் ஜீவேஸ்வரயோகோ பேத புத்தி ந ஸ்வீகாரியா. சரி, இப்போ இதை பற்றி ஒரு சந்தேகம் வரப்போகிறது. அப்படின்னா உபனிஷத்தில் இருக்கக்கூடிய தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போகிறது. தத்துவமசின்னா அதுவாக நீ இருக்கிறாய். அது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் உத்தாலகர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் தன்னுடைய பையனுக்கு உபதேசம் பண்ணுறார். ஐததாத்மியம் இதகும் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படி சொல்லி நீ சத்ஸ்வரூபம்னு உபதேசம் பண்ணுறார். அதை வைத்துக்கொண்டு இங்கே ஐக்கிய விஷயங்கள் விசாரம் பண்ணப்படுகிறது. தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் இனி இந்த 2 பேராகிராஃபில், 2 இல்லை 3 பேராகிராஃபில் வரப்போகிறது. அதை நாம் சாயங்காலம் படிக்கலாம். நான் இந்த அளவில் வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன். ஹரிவோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.